ராமனுக்கும் ராவணனுக்கும் சண்டை ஏற்பட்டது. யார் யாருக்கு? ராவணனுக்கும் ராமருக்கும் சண்டை. எதனால்? சீதை என்னும் பெண்ணால சீதையை கொணர்ந்தான் ராவணன். பகை மூண்டது. யுத்தம் நடந்துருக்கு. மூலகா சூரர்களை அனுப்புறான் ராவணன். அந்த ராமனை கொன்று விட்டு வாருங்கள், கொன்னுட்டு வாங்க என்று மூலகா சூரர்களுக்கு ஆயுதம் கொடுத்து அனுப்புறான். இந்த மூலகா சூரர் கேட்கிறாங்க, அந்த ராமன் என்பவன் எப்படி இருப்பான்? அவன் அடையாளம் என்ன? அவன் எப்படி இருப்பான்? அவன் வடிவத்தின் அடையாளம் சொல்லுங்க என்று வீராதி வீரர்கள் மூலகா சூரர்கள் ராவணனை கேட்கிறாங்க. ராவணன் சொன்னாரா, கருப்பா இருப்பா, நெத்தியில நாமம் போட்டிருப்பா, தடியா இருப்பா, அவன் தான் ராமன். நெத்தியில நாமம் போட்டிருப்பா, பளிச்சுன்னு நாமம் தெரியும், அவன் தான் ராமன் என்று ராவணன் சொல்ல மூலகா சூரர்கள் ஆயுதம் எடுத்தார்கள், புறப்பட்டார்கள். ராமன் எங்கே? எங்கே தேடி போறாங்க? ராமனை தேடுறாங்க மூலகா சூரர்கள். இங்க இருந்து போனாங்க பார், ஆயிரம் மூலகா சூரர்கள் ராமனை தேடுறாங்க. போகும்படியில ராமனுடைய மாய்கையினால் ராமன் அவர்களுடைய சூட்சத்தால் இங்கிருந்து போனாம்ப இவனுங்க நெத்திலேயே நாமமாய் போச்சு. இவர்கள் நெத்திலேயே நாமமா இருக்கு. ராவணன் சேனா செய்தி விபூதி அணிகிறவங்க. ஆனா இங்கிருந்து போனாம்ப ராமன் மாய்கையால் இவனுங்க நெத்தியில நாமமா போச்சு. இவன் ஆயுதம் எடுத்து இவன் தான் ராமனா இருக்கணும், அவன் வயிற்றுல குத்துனா. அவன் ஆயுதம் எடுத்து ராமன் இவனாக இருக்கணும், இவன் வயிற்றுல குத்துனா. போனவர்களே ஒருவருக்கொருவர் ஆயுதத்தால் தாக்கி இறந்தார்களா? அது போல தனக்கு தன்பட தனக்கே எதிரியா போச்சு. என்ன முன்னுக்கு கொண்டு வாங்க மாமான்னு சொன்னா கடைசியில் பார்த்தா இதுங்களே சண்டை போடுதுங்களா? மாமா, எனது வீரம் என்ன தீரம் என்ன உனக்கு தெரியும் அல்லவா? பஞ்ச பாண்டவருடைய கர்வத்தை அடக்கணும், அவர்கள் வாழ்வை சீர அழிக்க வேண்டும். அதற்கு ஒரு ஆலோசனை சொல்லியான்னு சொன்னா கடைசியில நீங்க 2 பேர் சண்டையில இறங்கிட்டீங்களா? ஐயா, கஷ்டப்பட அமரிடம் தெரிவிக்கின்றேன், அழிக்கணும். அதற்குண்டான ஆலோசனை சொல்லி குதிரைப்படை ஒற்றப்படை வீரத்தினால் வெல்ல முடியாது. இப்பிறப்பிலும் அல்ல, இறந்து பிறந்து 7 பிறப்பெடுத்தாலும் வெல்ல முடியாது. மந்திரம் தந்திரம் மாயாஜாலம் லோப குணம் வைத்துதான் அவரை கொல்ல வேண்டும். ஐயோ,
தெரிவிக்கின்றார். உன்னாலே அல்லவோ இந்த உலகத்தை ஆள்வதே, என்னாலாகுமோ இந்த மோசத்தையே, இந்த மோசங்கள் செய்ய. ஆமா, நீ இருந்தா போதும், போதும், இந்த உலகத்தையே நான் ஆளுவேன். உலகத்தையே ஆள்வேன். ஆனால் இந்த மோசத்தையே என்னால் ஆகாது மாமா அப்படின்னு உன்னை பெருமையா சொல்றாங்க. ஆமா, சும்மா இருக்கலாமா? சும்மா இருக்க கூடாது. பார்ப்பதும் நாமே, அதை சேர்ப்பதும். ஆமா, பாருங்க. மாமா நான் இருக்கின்றேன், கஷ்டப்பட வேண்டாம். மாமா உன்னை அன்று எனக்கு உற்ற துணை உண்டோ சகுனியே மாமா உன்னை அன்று எனக்கு உற்ற துணை உண்டோ சகுனியே மாமா பார்த்தனையா, என்ன உன்னை விட எனக்கு ஒற்ற துணை உண்டோ மாமா சகுனி மாமா? தெய்வமாக நம்பிக்கொண்டிருக்கின்றாரே, ஆ, நீயே துணையே எனக்கு மாமா. அப்படின்னு உன்னை பெருமையா சொல்லுகிறாரு, என்ன தெய்வமா நினைக்கிறாரு. சும்மா இருக்கலாமா? அதானே மருகா, மாமா நானே இருக்கின்றேன். என் தாய் எங்க அப்பா அம்மா மதிக்கிறாளா? இல்லையே. வாத்தியார் துரோணாச்சாரி, பாட்டனார் பீஷ்மாச்சாரி, ஆ, இவர்களுக்கெல்லாம் மரியாதை கொடுக்கக்கூடிய ஆளா? இல்ல இல்ல. இல்லையா? ஆமா, என் குல தெய்வமே இதுதான். தெய்வமே இவர்தான். எங்க மாமா தான் எனக்கு தெய்வமே. தெய்வமே இவர்தான். இல்லையா? ஆமா. அதனால ஆ. மாமா மருகா, பங்காளி என் என்னை பாராமல் போனானே. சகுனியே மாமா பதில் ஒன்றாய் பார்த்து சகுனியே மாமா பங்காளி என்ற அண்ணையே பாராமல் போனாரே, 10-11 பார்த்து நகைத்தாரே. 5 வயதானால் தம்பி 10 வயதானால் பங்காளி 20 வயதானால் எதிராளி என்ன பங்காளின்னு பார்த்தாங்களா? மதியிலேயே. சித்தப்பா பிள்ளை பார்த்தாங்களா? மதியில பெரியப்பா பிள்ளை பார்த்தாங்களா? இல்லையே. 10-11 என்றாக மூணாவது மனுஷன் ஆமா, 10-11 11 பார்த்து நகைத்தாங்க. என்ன அப்படி பார்த்தார்களே மாமா. மாமா அறியோ, அவர்கள் யார்? எனக்கு உலகம் என்னன்னு சொல்லுது? சிறிய தந்தை பங்காளிங்க ஆமா. இல்லையா? ஆ, ஒப்புக்கு ஆ, அவர்களை நான் ஒத்துக்கிறேன் ஒத்துக்கிற. இல்லையா? ஆமா. அது போல ஆ, ஒருவன் வருகிறான். வருகிறா. எதுக்காக வரான்? எதுக்காக? சிங்காரமாய கைதை அனுப்பினாரோ சகுனியே மாமா எல்லாரும் கூடினார் இன்பமாய் போனோமே.
கும்பலாய் கூடியே செல்வமா கூடிக்கொண்டு கும்பலா போனோமே இன்பமாக போனோமே. ஆமா ஒருவர் ஒரு பிள்ளைக்கு திருமணம் வைத்துக் கொண்டிருப்பார். ஆமா அந்த திருமணம் வைத்துக் கொண்டிருந்தால் ஆ, அந்த நல்ல காரியத்தை ஒரு பத்திரிகை கொண்டு போவாங்க. ஆ, அது யார் கருத்தினால போகணும்? அந்த குடும்பத்து பெரியமன்றால் போய் கொடுத்தாதான் மரியாதை. பிள்ளைக்கு தாத்தாவோ ஆமா. இல்ல சித்தப்பாவோ பெரியப்பாவோ தந்தை யாராவது ஒருத்தர் போகணும். ஆ, மேலகார மூலியமாவா திராடு ஆளுகார மூலியமா கொடுத்தா அது ஒரு மரியாதை. நிருபம் ஆமா. வரலாமா? வரக்கூடாது. யாரு? யாரு? பெரியப்பா பிள்ளையாச்சு. பெரிய தந்தை பிள்ளை. நாம் சென்று எதிர் சென்று அழைக்கலாம் ஆமா. அப்படின்னு ஒரு மரியாதை இருந்தா இல்லையே. எல்லாம் கும்பலா போனோமே. ஆமா அங்க ஒரு மரியாதை கடையில எங்க ராஜ சுயாக லிகிதம் நீங்கதான் வருகிறது போக கூடாதுன்னு நினைச்சேன். ஏன்னா மரியாதை இல்லாத இடத்தில் போக கூடாது என்பதனால் போக கூடாதுன்னு நினைச்சேன். பீஷ்மர் துரோணர் கிருபாச்சாரி எல்லாம் நீ போய்தான் சென்றுதான் ஆக வேண்டும் என்று சொல்ல அட இங்கிருந்து நாங்க கும்பா போறோம். கும்பா போறீங்க தம்பிமார்களோடு 100 பேரு பீஷ்மர் துரோணர் கிருபர் அஸ்வத்தாமன் குருபிட மொத்த பேரும் மொத்த பேரும் இங்கிருந்து கும்பலா கூட்டமா போறோம். கூட்டமா போனீங்க. தகுதியான மரியாதை இல்லை இல்ல இல்லையா? கூட்டம் பெரு திரளா இருக்குது. ஆமா கூட்டம் அதிகமா இருக்கு. இருக்கு. இல்ல உள்ள எட்டி பார்த்தா ஆ, யாகசாலையில தருமனும் ஆ, திரௌபதியும் மாலையும் கழுத்துமா இருக்கிறாங்க. நாளைக்கு எடுத்துமா அங்க போய் ஒரு நாற்காலி போட்டா தானே ராஜா ராஜாவுக்கு மரியாதை. ராஜாவுக்கு மரியாதை. டேய், ஆ, வழி விடுங்கடா உள்ள போனோன்றேன். போனன்னு சொல்றேன். ஒருத்தன் கூட திரும்பி பார்க்கல. திரும்பி பார்க்கல. சரி பேரை சொன்னாலாவது திரும்பி பார்ப்பான்னு ஆ, டேய், ஏய், துரியோதன மகாராஜா வந்திருக்கிறேன். வந்திருக்க விடுறா வழி. வழி விடுங்கடா யாகசாலை அந்த போனோன்றேன். ஆ, பயா ஓடுறேன். போறேன்னா. தகுதியா மரியாதை இல்ல. இல்ல இந்த காட்சியை ஆ. தருமன் பார்த்துட்டு இருக்கான். காத்திருக்கா. சொல்றா ஆ. தம்பி பீமா ஆ, துரியோதன நம்ம உள்ள வர முடியாம கஷ்டப்படுறா, போய் ஆயிஷண்டு வாடா எடுத்து கொண்டு வரான். என்று சொல்ல மேல பார்த்தா மதில் சவுத்து மேல ஏறி உட்காந்துங்கிறான் அந்த புண்டா சோறு. அந்த பீமச்சான அங்கிருந்து கீழே குதிச்சான் பார். என் கொள்ளையே கிட்டு 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 நடுக்குது. வந்தா கைய பிடிச்சான். கிட்டு 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 இழுத்து போய் யாகசாலையால விட்டான். ஏகத்தாலியான விட்டாரு. ஆனா கை வலி தாங்க முடியல. டேய், கைய விடுறா வலிக்குதுறான்னு சொல்லான்னு பார்த்தா அடிப்பானோ என்னமோ. மூக்கு மேலேயே குத்துவாப்ல அப்படியே. உடனே சேர்வா ஒழுவோம். ஏன் தெரியுமா? அவனுக்கு அடிக்குதான் தெரியும். உனக்கு வாங்கதான் தெரியும். ஏய், 4 அடி அடிச்சா ஒரு அடி கூட திருப்பி அடிக்க மாட்டோம். இல்ல அடிப்பாருங்க. ஏண்டா அடுத்த தெருவுல வர்றான்னு இங்க கேள்விப்பட்டேன். எதிர்க்கு போவனா 4 தெருவு சுத்தி வீட்டுக்கு வந்து சேர்ந்துருவேன். ஓ 4 தெரு சுத்தினா வீட்டுக்கு வருவேன். ஏன்னா அந்த பையன் முரட்டுத்தனமான பையன். ஆமா. அடிக்கிற பையன். அடிக்கிறவன அந்த ஆளு ஆத்தா தானே அடிப்பான். அதானே கௌரவமா வீட்டை வந்து சேரும் 4 தெரு சுத்தி சுத்தி. அது போல அங்கிருந்து குதிச்சான். கைய பிடிச்சான். யாகசாலையில எடுத்து போய் விட்டான். யாகம் முடிந்தது. ஆமா. யாகம் முடிந்த பிறகு வருவோர் போவோருக்கெல்லாம் தாம்பூல தட்சணை வேலை கொடுத்தா எனக்கு. ஓ தாம்பூல தட்சணை வாரி கொடுக்க சொன்னார். ஆமா ஆமா. வெற்றலைக்கு மட்டும் இருக்குது, பாக்கு இல்ல. இல்ல சுத்தி சுத்தி பாக்குறேன், பாக்கு இல்ல. பாக்கு இல்ல. என்னடா அது பாக்கு இல்லாம இருக்குது அப்படின்னு கேள்வி கேட்டா தருமன் சொல்றான், பக்கத்துல நவரத்தின கற்கள் இருக்குது பார், கற்கள் இருக்கு பார், அத வச்சு கொடுப்பான்னு சொல்றான். திரும்பி பார்த்தா மலமலையா 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 நவரத்தின கற்கள் 9 நவரத்தின கற்கள் மலமலையா கொட்டி கிடக்குது. ஒருத்தனாவது ஒரு பிடி எடுப்பான்னு பாக்குறியா? ஒருத்தன் கூட திரும்பி பார்க்கல. ஏன்னா தருமன் அப்பேற்பட்ட ஆட்சி செய்யறான். குறையில்லாத மக்கள். அட குறை இருந்தா தானே ஒரு பிடி எடுத்து பாக்கெட்ல போட்டு போவான். எந்த குறையும் இல்லாத ஆட்சியில் அதை திரும்பி கூட பார்க்க ஆள் இல்ல. உடனே என்ன செய்தேன், நவரத்தின கற்களை வெத்தலையில வாரி 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 வச்சு கொடுக்குறேன். ஏன் தெரியுமா? தீந்து போகட்டும். பாதி பேருக்கு கொடுத்ததும் பாதி பேருக்கு கொடுக்காம என்ன தர்மராஜா என்ன ராஜசூயாக வேள்வி செய்துட்டான் அப்படின்னு உலகமே ஏழுமா பேசட்டும் தர்மனை என்று வாரி 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 கொடுக்க கொடுக்க கொடுக்க
மலைமலையா வளர்தே தவிர புரியல. குறைஞ்ச பாடு இல்ல. அப்பதான் யோசிக்கிறேன், அடடா தனரேகை படைத்த கரம் இந்த கை எங்க தொட்டு அள்ளுதோ அங்க மலைமலையா வளருமே தவிர குறையாது இல்லையா? வெத்தல தாம்பள தட்சணை கொடுக்கிற வேலை முடிஞ்சது. மாட மாளிகை கூட கோபுரம் சுத்தி பார்த்துட்டே வரேன். எவ்வளவு ஒரு அற்புதமா அமைச்சிருக்கிறான் இல்லையா? தேவ தட்சகன் அவனை கொண்டு நவரத்தின கற்களால் மாளிகை அமைச்சிருக்கிறான். மனம் கொதித்தேன், போராமப்பட்டேன். என் மன சிந்தனை மாறி போச்சு. பராசக்தியின் அம்சமாக விளங்கக்கூடிய அன்னை திரௌபதா தாயே, திரௌபதா பாஞ்சாலி ஏகசாணி என்று சொல்லக்கூடிய ஏகசேனா என்று சொல்லக்கூடிய திரௌபதா தாயே, இன்றைய தினம் பகடை துயில் அம்மனின் வஸ்திராபரணம் என்று சொல்லக்கூடிய நாடகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நாடகம் பாவச் செயலை ஈடுபட்டது. இதிலே துரியனாகவும் துச்சாதனாகவும் வேடம் தாங்கி நடிப்பவர்கள் உன்னை வாடி என்றும் போடி என்றும் தாசி என்றும் வேசி என்றும் ஏசுவார்கள். ஏன்? எங்கள் முன்னோடி கலைஞர்கள் எவ்வழி செய்தார்களோ அவ்வழி பின்தொடர்ந்து நாங்கள் செய்து கொண்டு வருகிறோம். அதனால் எங்கள் மீது கோபம் கொள்ளாமல் பரிதாபம் கொண்டு எங்களை காத்து லட்சிக்குமாறு மிக பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் அன்னை திரௌபதா தாயே. அந்த பத்தி திரௌபதியை பார்த்து நாங்கள் ஜாலமா
திரௌபதியானவள் திரௌபதி மாட மாளிகை கூட கோபுரம் சுத்தி பார்த்துட்டு வரேன். ஆட மாளிகை கூட கோபுரம் சுத்தி பார்த்துட்டே வரீங்க. பார்த்து வரும் சமயத்திலே என் பாதமானது சந்தன குழப்பத்திலே பதிந்து தவறி கீழே விழுந்தீங்க. காலிடறி கீழே விழுந்தபடியினால் என்னை கண்டு சிரித்தாள் அந்த திரௌபதி. என்னவென்று சிரித்தார்? மாமனார் தான் குருடு என்று பார்த்தார். அவருடைய தலைமகனும் கால் குருடோ, அரை குருடோ, முக்கால் குருடோ, முழு குருடோ என்று கரம் கொட்டி நகைத்தார். எழுந்தேன் அவர்களை கொன்று விடலாம் என்று. அப்பதான் மாமா சொல்றார், மருகா இங்க வேண்டாம், இங்கே பீமானவர் இருக்கின்றார். ஏதாகிலும் அலங்கோலம் நடத்திவிடும், முறப்படி நமது நாட்டிற்கு தெரிவித்து சொன்னேன். ஆமாம், இப்போ எங்க நாட்டிற்கு வந்து ஆலோசனை செய்து கொண்டிருக்கின்றோம். மாமா மருகா வேலிக்கு முள் போட்டா என் காலுக்கு தைத்ததே. வேலி போட்டவன் காலிலேயே முள்ளு தைக்கலாமா? பிழைத்து போகட்டும் என்று எனது இடது கரத்தால் காண்பித்தேன். கண்ட காவனத்தை தேவ தச்சகனை வைத்து அவர்கள் கூட கோபுரம் ஆட மாளிகை வசதியோடு ஆட்சி அமைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வாழ்வை கெடுக்க வேண்டும். என்னை கண்டு நகைத்தாள் அல்லவா அந்த திரௌபதி? என்னை கண்டு சிரித்தாளே. என்னை கண்டு சிரித்தவளை சீர்குலைக்க வேண்டும். அதற்குண்டான ஆலோசனை சொல்லுமா? மண்டபத்தில் கண்டில வரவேற்று காண்பித்து உலகத்திலே எத்தனையோ கால் மண்டபம் இருக்கிறது. 1000 கால் மண்டபம், 14 கால் மண்டபம், 8 கால் மண்டபம், 4 கால் மண்டபம் கூட இருக்கிறது. எல்லாம் இரட்டப்படையிலே வருவோம். பஞ்சபாண்டவரை கெடுக்க வேண்டும் என்றால் 5 கால் மண்டபம் ஏற்பாடு செய்ய வேண்டும். 5 காலால் மண்டபம் அமைத்து அது ஏன் பஞ்சபாண்டவர் 5 பேர் அல்லவா? 5 குறித்து 5 கால் மண்டபம் ஏற்பாடு செய்து லகுவாக அத்தினாபுரம் வர செய்தார். வரவழைத்து நான் சும்மா இருப்பேனா? சூதமாடி ஆடி நகரம் அழைத்தா எழுத்துத்தாரே. அப்படிதான் ஆகட்டும், போய் விடுங்க. 5 காலால் மண்டபம் ஏற்பாடு செய்யணும் இல்லையா? 5 பேர் பஞ்ச பாண்டவர்கள் 5 பேரை குறித்து 5 காலால் மண்டபம் செய்து பஞ்சபாண்டவர் லகுவாக வரவழைத்து இங்கே விடுத்தால் நான் பார்த்துக் கொள்கிறேன்னு சொல்றேன். நீ ஓடி சென்று விஸ்வகர்மா ஆச்சாரியன் ஆட்சி போயிட்டு வா